بسم الله الرحمن الرحيم. الحمد لله الكريم الرحيم الرحمن الأول فلا شيء قبله الآخر فلا شيء بعده الظاهر فلا شيء فوقه الباطن فلا شيء دونه صلى الله عليه وعلى آله وأصحابه والتابعين له بإحسان إلى يوم الدين وسلم تسليما. கணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நிச்சயமாக நாமெல்லாம் அறிந்திருக்கின்றோம், அன்ன சியாம மின் அஃதல் இபாதாத், வணக்க வழிபாடுகளிலே நோன்பு சிறப்பானதென்றும், வ அஜல்லி தாஆத், வழிபாடுகளிலே அது கண்ணியமானதென்றும், அது சம்பந்தமாக நிறைய ஆசார்களும் ஹதீஸிலும் வந்திருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோம்பின் சிறப்புகளில் முதலாவது நாம் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து உம்மத்தினர் மீதும் நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், விசுவாசிகளே, முன்னோர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டதைப் போல, உங்களுக்கு முன்னோர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டதைப் போன்று நோன்பு உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? ஒரு ஹிக்மத் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக, தக்வா என்ற ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி, ஒரு மாத பயிற்சி பாசறையிலே நீங்கள் இறையச்சத்தை மிக கடுமையாக பின்பற்றி வாழ்வதற்காக, ஒரு பயிற்சி எடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை உங்கள் மீது விதியாக்கி இருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேலும் ரமலானுடைய சிறப்புகளில் அது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, பாவங்களுக்கு தெண்ட பரிகாரமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். புகாரிலே வந்திருக்கின்ற சஹீஹான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ரமலான் மாதத்திலே ஈமானாக, இறைவன் வாக்களித்திருக்கின்றவைகளை நம்பியவனாக, நன்மைகளை எதிர்பார்த்தவனாக நோன்பு நோற்றால் அவனுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வந்திருக்கிறது. ஈமான் பில்லா, இறைவனை ஈமான் கொண்டவனாக, அல்லாஹ் கடமையாக்கியதை பொருந்தி கொண்டவனாக, நன்மையை எதிர்பார்த்தவனாக நோன்பு நோற்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பாவங்களை மன்னிக்கின்றான். பர்லாக்கப்பட்டதை காரிகன் வெறுக்காமல், அவருடைய நன்மையிலே சவாபிலே சந்தேகம் கொள்ளாமல் நோன்பு நோற்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முன்பாவங்களை, அதாவது பின்பாவங்கள் அல்ல, முன்பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரமலான் இருந்து அடுத்த ரமலான் வரை பெரும் பாவங்கள் தவிர்த்து கொள்ளப்பட்டால் அந்த பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். மேலும் ரமலானுடைய நோன்புடைய நன்மை குறித்த எண்ணிக்கையை கொண்டு அது வரையறுக்கப்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வரையறையன்றி, ஒரு கணக்கின்றி அல்லாஹு தஆலா நோம்பாளிக்கு கூலியை வழங்குகிறான் என்ற செய்தி சஹீஹான ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் குதுஸிலே வந்திருக்கிறது. இப்னு ஆதமுடைய மகனின் செயல்கள் அனைத்துமாகிறது லஹு, அவனுக்குரியது, இல்ல சௌம, நோம்பை தவிர, அதற்குரிய கூலியை ஃபைன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நானே தான் அவனுக்கு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பை பொறுத்தவரையில் ஒரு கேடயமாக, ஒரு மனிதனை பாதுகாக்கின்ற ஒரு கேடயமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ஒருவருடைய நோன்பு அந்த தினத்திலே யாராவது கெட்ட பேச்சுக்கள் பேசினால் அல்லது வம்புக்கு இழுத்தால், அதாவது யாராவது வம்புக்கு இழுத்தால், சண்டைக்கு இழுத்தால், அதாவது கெட்ட பேச்சுக்கள் பேச வேண்டாம், ஒலா எஸ்ஹப், மேலும் வம்புக்கு இழுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, உங்கள் ஒருவரை ஏசினால் அல்லது அவரை வம்புக்கு இழுத்தால் அவர் ஃபல்யகுல் இன்னி சாயிமுன், நான் நோம்பாளி என்று கூறிக்கொள்ளும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிறைய ரமலானுடைய சிறப்புகள்
நிறைய கூறப்பட்டிருக்கிறது. நோம்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. நோன்பு திறக்கும் வேளையிலும் வைதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி, இறைவனை சந்திக்கின்ற பொழுது அவன் சந்தோஷம் அடைகிறான் என்றும் வந்திருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதல்லாமல் வேறு பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த தொடரில் நாம் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றோம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.